வணக்கம் வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம நாட்டில் இருக்க உலக அதிசயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன நம்ம நாட்டில் இருக்க உலக அதிசயங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உலக அதிசயங்கள் 7 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க. அது எந்த அடிப்படையில் அவங்க தேர்வு செஞ்சாங்க நமக்கு தெரியல. அதில் பிரமிடும் தாஜ்மஹாலும் தவிர மீதி எல்லாமே டம்மி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவங்க எதை வேணா உலக அதிசயம்னு சொல்லிக்கிட்டோம், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் நம்ம நாட்டில் இருக்க பிரம்மாண்டமான உலக அதிசயங்களை பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோவில் வர நம்ம நாட்டில் இருக்க அதிசயங்களை கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு தடவையாவது நம்ம பார்க்கணுங்க. அதனால் நம்ம நாட்டில் இருக்க முக்கியமான உலக அதிசயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி புதுசாக அறிவிக்கப்பட்டுள்ள உலக அதிசயங்களில் எகிப்து பிரமிடை தூக்கிட்டு மெக்சிகோவில் இருக்கிற ஒரு பிரமிடை சேர்த்துருக்காங்க. அந்த மெக்சிகோ பிரமிடில் என்னதான் இருக்கோ தெரியல, ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் உலக அதிசயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அமெரிக்காவில் இருக்கிறதுனால அதை உலக அதிசயம் அப்படின்னு சொல்கிறாங்களோ தெரியல. ஓகே, நம்ம நாட்டில் இருக்கிற உண்மையான உலக அதிசயங்களை இப்போ நம்ம பார்ப்போம். நம்ம முதல்ல பார்க்க போகிற அதிசயம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் 2500 ஆண்டுகள் பழமையானது. பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டு அதன் பின் வந்த பல மன்னர்கள் இந்த கோயிலுக்கு திருப்பணி செஞ்சிருக்காங்க. 15 ஏக்கர் பரப்பளவில் 8 அழகான கலைநயம் மிக்க பிரம்மாண்ட கோபுரங்களோட இந்த கோயில் அமைஞ்சிருக்கும். கோவிலுக்கு உள்ள மிக நேர்த்தியாக அமைக்கப்பட்ட மண்டபங்களும் சிற்பங்களும் நிறைய பார்க்க முடியும். இதுதான் அந்த கோயிலோட சிறப்பும். உலக அதிசயங்கள் பட்டியலில் மீனாட்சி அம்மன் கோயிலை சேர்க்கறதுக்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டது. அதற்கான தேர்வு செய்யும் முறை சர்ச்சையான முறையில் இருந்ததனால நிராகரிக்கப்பட்டது. அடுத்ததாக பார்க்க போகிற அதிசயம் கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற ஹம்பி அப்படின்னு சொல்லப்படுற விஜயநகரம். விஜயநகர பேரரசோட தலைநகரமாக இருந்தது தான் இந்த ஹம்பி. இன்னைக்கு அழிந்த நகரமாக காட்சி அளிக்கிற இந்த ஹம்பியை சாதாரணமாக சொல்லிட முடியாது. அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் சுற்றளவில் மிகப்பெரிய நகரமாக இது இயங்கிக்கிட்டு இருந்தது. இந்த ஹம்பி நகருக்குள்ளேயே கோவில்கள், கோட்டைகள், வணிக வீதிகள் அப்படின்னு பரபரப்பாக இந்த நகரம் இயங்கிக்கிட்டு இருந்தது. இன்று அழிந்த ஒரு நகரமாக இருந்தாலும் அதன் பிரம்மாண்டம் இன்னமும் குறையவில்லை, அப்படியே தான் இருக்குன்னு சொல்லணும். மிகப்பெரிய நகரம் அழிந்த சுவடுகளோட கம்பீரமாக நிற்கிற இந்த இடம் இந்தியாவில் பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு இடம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இந்தியாவோட ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கிற சித்தூர்கர் அப்படின்ற ஒரு கோட்டை. 2018 ஹிந்தியில் பத்மாவதி அப்படின்ற ஒரு படம் வந்தது. அந்த படம் இந்த கோட்டையில் நடந்த உண்மை சம்பவத்தை தழுவி தான் எடுக்கப்பட்டது. எதிரிகள் இந்த கோட்டையை கைப்பற்றியதால் இங்கே இருக்க ராஜபுத்திர பெண்கள் தங்களுடைய கற்பை காப்பாற்றி கொள்ள கூட்டாக தீ குளிச்சாங்க. இந்த துயரமான சம்பவம் இந்த கோட்டையில் தான் நடந்தது. ராஜஸ்தான் மாநிலத்தில் பல கோட்டைகள் இருந்தாலும் மிகவும் பெரியது, அதே மாதிரி ரொம்பவே அழகான கோட்டை அப்படின்னா இந்த சித்தோகர் கோட்டையை தான் சொல்லணும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற எல்லோரா குகைகள். மலையை அப்படியே குடஞ்சி கோயில்கள் உருவாக்கியிருப்பாங்க. அதுதான் எல்லோரா குகைகள். மகாபலிபுரத்தில் இருக்க ஒரே கல்லாலான சிலைகள், அதே மாதிரி குடைவரை கோயில்கள், அதே மாதிரி தான் இந்த எல்லோராவும். மகாபலிபுரத்தை விட ரொம்பவே பெரிய இடம், அதே மாதிரி ரொம்பவே நேர்த்தியாக குகை கோயில்களை செதுக்கியிருப்பாங்க. இந்து மதம், பௌத்தம், சமணம் அப்படின்னு சொல்லிட்டு பல குடைவரை கோயில்களை இங்கே செதுக்கியிருக்காங்க. இந்த எல்லோரா குகைகளுடைய காலம் பார்த்தீங்கன்னா 1ஆம் நூற்றாண்டுலேருந்து 5ஆம் நூற்றாண்டுக்குள்ளே இதை செதுக்கியிருக்காங்க. 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி தான் ஒரு மலையை இப்படி நேர்த்தியாக செதுக்கினாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு அதிசயம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற அதிசயம் நம்ம மகாபலிபுரம் தாங்க. மகாபலிபுரத்தை பற்றி நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். மகாபலிபுரத்தில் இருக்க சிற்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 7ஆம் நூற்றாண்டில் உருவாக்கியிருக்காங்க. மகாபலிபுரத்தில் பல சிற்ப அதிசயங்கள் இருந்தாலும் எந்த பிடிமானமும் இல்லாமல் சரிவில் நிற்கிற உருண்டையான பாறை மிகப்பெரிய அதிசயம். மகாபலிபுர சிற்பங்கள் பார்த்தீங்கன்னா 7ஆம் நூற்றாண்டில் பல்லவர்கள் உருவாக்கியிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே சங்க காலத்தை சேர்ந்த முருகர் கோயில் அங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. புலிக்குகைக்கு பக்கத்தில் புலிக்குகை ரகசியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது கர்நாடகா மாநிலத்தோட பெல்லூரில் இருக்கிற சென்னகேசவ பெருமாள் கோவில். இந்த கோவிலில் செதுக்கப்பட்டிருக்க சிற்பங்களுடைய நுணுக்கத்தை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஏதோ கம்ப்யூட்டரில் டிசைன் பண்ணி லேசரில் கட் பண்ண மாதிரி ரொம்பவே நேர்த்தியாக இதை செதுக்கியிருப்பாங்க. கோவிலுடைய சுற்றுச்சுவர் அப்புறம் தூண்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிரண்டுருவீங்க. ஒரு சின்ன கேப் கூட இல்லாமல் அவ்வளவு அழகாக சிற்பங்களை செதுக்கியிருப்பாங்க. இவ்வளவு நுணுக்கமான சிற்பங்கள் இருக்கிற இந்த கோவில் உண்மையாகவே ஒரு அதிசயம் தான். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது கும்பகோணத்தோட தாராசுரத்தில் இருக்கிற ஐராவதேஸ்வரர் கோவில். இந்த கோவிலை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் கோயிலையே மிஞ்சிற அளவுக்கு இருக்கும். அதாவது இந்த கோயிலில் இருக்க சிற்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 1 அங்கலம் 2 அங்கலம் அந்த மாதிரி அங்குல சிற்பங்கள்லாம் இந்த கோயிலுக்கு ரொம்பவே ஃபேமஸ். ஒரு பக்கம் யானையும் ஒரு பக்கம் காளையும் இருக்கிற புகழ்பெற்ற சிற்பம் இந்த கோயிலில் தான் இருக்குது. இந்த கோயிலோட பலிப்பீடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இசை படிக்கட்டுகள் இருக்குது. அந்த படிக்கட்டை நம்ம தட்டணும்னா ஒவ்வொரு படிக்கட்டுலையும் ஒவ்வொரு சத்தம் வரும். தாராசுரம் கோயிலை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், தஞ்சை பெரிய கோயிலை மிஞ்சும் ஒரு பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோவை பார்த்து தாராசுரம் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பிரம்மாண்டமான கலை நயமிக்க ஒரு கிணறு. அரண்மனை கோட்டைகளை பிரம்மாண்டமாக கட்டி நம்ம பார்த்துருப்போம். ஒரு கிணறையே இவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இந்த கிணறோட பேர் பார்த்தீங்கன்னா ராணி கி வாவ். ராணியோட கிணறு அப்படின்றது அர்த்தம். குஜராத் மாநிலத்தில் பதன் அப்படின்ற மாவட்டத்தில் இந்த கிணறு இருக்குது.
10ஆம் நூற்றாண்டில் ராணி உதயமதி அப்படின்றவங்க தான் இந்த கிணறை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல நூற்றாண்டுகளாக இந்த கிணறு வந்து மணல் மூடி இருந்தது, யாருக்குமே தெரியாமல். அதுக்கப்புறம் 1960 தொல்லியல் துறை வந்து இதை மீட்டு எடுத்தாங்க. நம்ம இந்தியாவில் இப்படி ஒரு பிரம்மாண்டமான கிணறு இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ இருக்கிற புதிய 100 ரூபாய் நோட்டில் பார்த்தீங்கன்னா பின்னாடி பக்கம் இந்த ராணி கிணறுடைய புகைப்படம் பொறிக்கப்பட்டிருக்கும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காத தமிழகத்தின் அடையாளம், தமிழகத்தின் பெருமை, ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோவில். உலகத்தில் இருக்கிற பிரம்மாண்டமான கோயில்களில் தஞ்சாவூர் கோயிலுக்கு என்றைக்குமே தனி இடம் உண்டு. இது உண்மையாகவே நம்ம நாட்டுடைய அதிசயம்தான். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இந்திய நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் பார்த்து பிரமிக்க வேண்டிய பிரம்மாண்டமான தாஜ்மஹால். தாஜ்மஹாலுடைய பிரம்மாண்டத்தை வார்த்தைகளாலேயே சொல்ல முடியாது. இந்தியாவுடைய முக்கியமான ஒரு அடையாளம் அப்படின்னாவே இந்த தாஜ்மஹால் தான். வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வர 90% சுற்றுலா பயணிகள் தாஜ்மஹாலை பார்க்காம போகிறது கிடையாது. அவ்வளவு பிரபலமானது தாஜ்மஹால். மன்னர் ஷாஜஹான் தன்னுடைய மனைவி மும்தாஜுக்காக கட்டிய காதல் கோட்டை இந்தியாவுடைய தனிப்பெரும் அடையாளம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இந்தியாவிலேயே மிகப்பெரிய கோவில், இந்தியாவிலேயே மிகப்பெரிய கோபுரம் உடைய கோவில், உலகத்திலேயே 2வது மிகப்பெரிய கோவில் நம்ம திருச்சி ஸ்ரீரங்கம் கோவில் தான். 155 ஏக்கரில் 21 கோபுரங்களோட பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கிற ஸ்ரீரங்கம் கோயில் உண்மையாகவே உலக அதிசயம்தான். ஸ்ரீரங்கம் கோயிலுடைய பிரம்மாண்டத்தை பற்றி விரிவாக ஒரு வீடியோ போடணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கேன். கண்டிப்பாக விரைவில் பார்ப்போம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது கர்நாடகா மாநிலத்தோட கடற்கரையில் அமைஞ்சிருக்கிற முருதேஸ்வர் கோவில். இந்த கோவிலோட கோபுரம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு அடுத்ததாக மிகப்பெரிய கோபுரம். இந்த கோவிலின் கோபுரமும் இங்கே இருக்கிற பிரம்மாண்டமான சிவபெருமானுடைய சிலையும் சமீபத்தில் தான் கட்டியிருக்காங்க. இருந்தாலும் கடற்கரை ஓரமாக அமைஞ்சிருக்க இந்த முருதேஸ்வர் கோயிலுடைய அழகு தனிப்பெரும் அழகு. இந்த முருதேஸ்வர் கோயிலை பற்றி நம்மளுடைய பேஜில் தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்து இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தது நம்ம நாட்டில் இருக்க சில அதிசயங்கள் தான். இது இல்லாமல் நம்ம நாட்டில் எவ்வளவோ அதிசயங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச இடங்களை கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாரும் தெரிஞ்சுக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.